பிரேத ஜென்மம் என்றால் என்ன? எதனால் பிரேத ஜென்மம் அடையிறாங்க? பிரேத ஜென்மம் எடுத்தவங்க செயல் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கருட புராணத்துல விஷ்ணு கருடனுக்கு சொன்ன புராண கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்றேன். ஸ்ரீ கோவிந்தராஜன் எழுதிய கருட புராண புத்தகத்துல இருந்து தான் இந்த பதிவை பேசுறோம். இந்த புத்தகத்துல எனக்கு தனிப்பட்ட மாற்று கருத்து நிறையவே இருக்கு. அதுல ரொம்ப மோசமான விஷயங்களை மட்டும் தவிர்த்துட்டு தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பிரேத ஜென்மம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இறந்த ஆன்மா அடுத்த பிறவியை அடையாமல் சிறிது காலம் பிரேத நிலையில இருக்கும். இந்த நிலையில ஆன்மாவுக்கு கடுமையான பசி, தாகம் போன்ற துன்பங்களை அனுபவிக்கும் என்று கூறப்படுகின்றது. இததான் பிரேத ஜென்மம் என்று சொல்றாங்க. சரி, கருட புராணத்தில் யாரெல்லாம் பிரேத ஜென்மம் அடைவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு என்பதை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஊருக்காக பயன்படுத்துவதற்கு ஏரி, குளம், கிணறு ஆகியவற்றை உண்டாக்கியவனே விற்றாலோ அல்லது அழித்தாலோ அவனே பிரேத ஜென்மம் அடைவான். அடுத்தவருக்கு சொந்தமான நிலத்தை அபகரித்து கிணறு, குளம் ஆகியவற்றை மூடி தன் நிலத்தோடு சேர்த்து கொண்டவனும் பிரேத ஜென்மம் அடைவான். இயற்கைக்கு மாறாக துர்மரணம் அடைந்தவனும் பிரேத ஜென்மத்தோடு அலைவான் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் இந்த துர்மரணங்களை பற்றி ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டவன், விஷம் குடித்து இறந்தவன், கொடிய மிருகங்களால கொல்லப்பட்டவன், மற்ற மனிதர்களால கொல்லப்பட்டவன், இடிவிழுந்து இறந்தவன், ஆயுதங்களால் கொல்லப்பட்டவன், தீயில் விழுந்து இறந்தவன், தன் மீதே தான் தீயை வைத்து கொண்டு இறந்தவன், தன் பெற்ற தாய் தந்தைக்கு ஊரிய வேலைகளை செய்யாமல் இறந்தவன், வெளியிடங்களில் அனாதை போல் இறந்தவன், திருடர்களால் கொல்லப்பட்டவன் ஆகியோர் பிரேத ஜென்மம் அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரேத ஜென்மம் எடுத்தவனின் செயல்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒருவன் பிரேத ஜென்மம் எடுத்தால் பயங்கர தோற்றத்தோடு இருப்பான். தனக்கு கர்மங்கள் செய்தவர்களை மிரட்டுவான், கெடுதல் செய்வான், பித்ருக்கு அளித்த உணவை பிடுங்கி தின்பான். பிரேத ஜென்மம் எடுத்தவன் கொடிய பாலைவனத்தில் வசிப்பான். பசியென்றும் தாகமென்றும் அலைவான். சுற்றத்தாருக்கும் வாரிசுகளுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். மேலும் பிரேத ஜென்மம் எடுத்தவன் சிரார்த்த, அதாவது திவச தின அன்று வீட்டுக்குள் வரும் பித்ருக்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து விடுவான். பித்ருக்களுக்கு அளிக்கப்படும் சிரார்த்த உணவை பிடுங்கி அவனே உண்பான். வீட்டில் உள்ள பொருட்களை யாரும் பயன்படுத்த விட மாட்டான், பிறருக்கும் கொடுக்க விட மாட்டான், வீணாக்கும்படி செய்வான் என்பது நம்பிக்கை. பெரியோரை இழிவுபடுத்துதல், தெய்வத்தை இகழ செய்தல், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்குதல், சுற்றத்தாரோட சண்டையிட செய்தல், நண்பர்களை பகைத்தல், கொலை செய்ய தூண்டுதல், விளை பொருட்களை அனுபவிக்கப்படாமல் வீணாக்கும்படி செய்தல், முக்கியமாக தைரியத்தை இழக்க செய்தல், இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. மேலும் புராண இதிகாசங்களை இகழ செய்தல், பித்ரு கர்மா காரியங்களை தடுத்தல், முகத்தோற்றத்தை மாற செய்தல், சண்டை சச்சரவு உண்டாக்குதல் போன்ற பல துன்பங்களை பிரேத ஜென்மம் எடுத்தவன் சுற்றத்தாருக்கு செய்வான். இவ்வாறு பகவான் விஷ்ணு கருடனிடம் சொல்கின்றார். உங்களுடைய எண்ணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. தொடர்ந்து பயணிப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்.